திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கில்லி டண்டா என்றால் என்ன, கில்லி டண்டா விளையாட்டு வரலாற்றை பற்றி பார்க்கலாம் மற்றும் அதன் விதிகளை பற்றி பார்க்கலாம். கில்லி டண்டா என்பது தெற்காசியாவிலிருந்து தோன்றிய ஒரு பண்டைய விளையாட்டு. இது இன்னும் தெற்காசியா முழுவதும் பரவலாக விளையாடப்படுகிறது. இந்த விளையாட்டு மத்திய தரைக்கடல் வரை வடக்கேயும் தென்கிழக்கு ஆசியா வரை கிழக்கேயும் காணப்படுகிறது. இது தெற்காசியாவில் கிரிக்கெட்டுக்கு முன்னோடியாக இருந்தது. இந்த விளையாட்டு 2 குச்சிகளை கொண்டு விளையாடப்படுகிறது. தண்டா எனப்படுவது பெரியது. இது ஒரு சிறிய ஒன்றான கில்லியை அடிக்க பயன்படுகிறது. இது கிரிக்கெட் மற்றும் பேஸ்பால் போன்ற மட்டை மற்றும் பந்து விளையாட்டுகளுடன் பல ஒற்றுமைகளை கொண்டுள்ளது. கில்லி டண்டா என்பது 2500 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான விளையாட்டு. கில்லி டண்டா விளையாட்டு முனை பூனை என்று பொருள்படும் கடிகா என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இந்திய துணைக்கண்டத்தைச் சேர்ந்த நாடுகளுக்கும் வங்காளதேசம் மற்றும் இந்தியா போன்ற தெற்காசிய நாடுகளுக்கும் காடிகா என்னும் அறியப்படுகிறது. வங்காளதேசத்தில் இது தாங்குலி கேலா என்றும் நேபாளத்தில் இது டாண்டி பியோ என்றும் அழைக்கப்படுகிறது. இது இதே போன்ற ஒரு விளையாட்டு. தாங்குலி கேலாவில் உள்ள நீளமான குச்சி சுமார் 1 இருக்க வேண்டும். அரை அடி மற்றும் குறுகிய குச்சி சுமார் 6 அங்குலம் குச்சிகளை தயாரித்து அவற்றை கொண்டு விளையாடுவதற்கு சில விதிகள் உள்ளன. கில்லி டண்டா அதன் வேர்களை பண்டைய இந்தியாவிலிருந்து தொடங்குகிறது. இந்த விளையாட்டு பல நூற்றாண்டுகளாக விளையாடப்பட்டு வருகிறது மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. இது பொழுதுபோக்குக்கான ஆதாரமாக மட்டுமல்லாமல் வீரர்களிடையே உடல் சுறுசுறுப்பு மற்றும் ஒருங்கிணைப்பை வளர்ப்பதற்கான ஒரு வழியாகவும் இருந்தது. இதன் விதிகள் பற்றி பார்க்கலாம். கில்லி டண்டா 2 உபகரணங்களை பயன்படுத்தி விளையாடப்படுகிறது. ஒரு தாண்டா, ஒரு நீண்ட மரக்குச்சி மற்றும் ஒரு சிறிய ஓவல் வடிவ மரத்துண்டு கில்லி. இது இரட்டை எண்களை கொண்ட 4 அல்லது அதற்கு மேற்பட்ட வீரர்களை கொண்டு விளையாடப்படுகிறது. ஒரு சிறிய வட்டத்தில் நின்று வீரர்கள் கில்லியை ஒரு கல்லில் சாய்வாக சமநிலைப்படுத்துகிறார். ஒரு கில்லியின் ஒரு முனை தரையை தொடும், அதே வேளையில் மறுமுனை காற்றில் இருக்கும். பின்னர் வீரர் தண்டை பயன்படுத்தி கில்லியை உயர்த்தப்பட்ட முனையில் அடிக்கிறார். அது காற்றில் புரட்டுகிறது. அது காற்றில் இருக்கும்போது வீரர் கில்லியை அடித்து முடிந்தவரை அதை தாக்குகிறார். கில்லியை தாக்கிய பிறகு எதிராளி கில்லியை மீட்டெடுப்பதற்கு முன்பு வீரர் ஓடிச்சென்று வட்டத்திற்கு உள்ளே ஒரு முன் ஒப்புக்கொள்ளப்பட்ட புள்ளியை தொட வேண்டும். கில்லி டண்டாவிற்கு குறிப்பிட்ட பரிமாணங்கள் எதுவும் இல்லை, மேலும் இதில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வீரர்கள் இல்லை. கில்லி தாக்கப்பட்ட பிறகு அது காற்றில் பறக்கும். எதிரணியைச் சேர்ந்த ஒரு ஃபீல்டர் கில்லியை பிடித்தால் ஸ்ட்ரைக்கர் அவுட்டாகி விடுவார். கில்லி தரையில் விழுந்தால் கில்லிக்கு மிக அருகில் உள்ள ஃபீல்டருக்கு ஒரு வீசுதல் மூலம் கிரிக்கெட்டில் ரன் அவுட் போன்றது டாண்டாவை பயன்படுத்தப்படும் வட்டத்தின் மேல் வைக்கப்பட வேண்டும் அடிக்க ஒரு வாய்ப்பு உள்ளது. ஃபீல்டர் வெற்றி பெற்றால் ஸ்ட்ரைக்கரை அவுட் ஆகிவிடுவார். இல்லையென்றால் ஸ்ட்ரைக்கர் ஒரு புள்ளியை பெற்று மற்றொரு ஸ்ட்ரைக்கரை வாய்ப்பை பெறுவார். அதிக புள்ளிகள் பெற்ற அணி ஆட்டத்தில் வெற்றி பெறுகிறது. இதுதான் கில்லி டண்டா என்றால் என்ன மற்றும் அதன் வரலாற்றுகள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் எனது மிக்க நன்றி.